ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி பன்னீர் ஃப்ரை. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: பொட்டேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், சால்ட், பன்னீர், சாட் மசாலா. இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் கடாயில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன், அதை ஆன் பண்ணிடுறேன். இது ரெடி பண்ணிடுறதுக்குள்ளே ஸோ இப்போ நம்ம பன்னீரை எடுத்துகிட்டு, பன்னீர் உங்களுக்கு கடையில் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயும் பண்ணிக்கலாம். வீட்டில் பாலில் நீங்களே பண்ணிடலாம், அது இன்னும் நல்லது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க பன்னீரை. ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ண அப்புறம் இதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதில் இப்போ தண்ணி இல்லை. ஸோ இதில் நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர். இது ஜஸ்ட் ஸ்நாக்குங்க, பட் இது ரொம்ப நல்லா இருக்கும்ட்ட ஸ்நாக்கு. இதை நீங்கள் பன்னீர் மட்டும் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் நான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் சால்ட், இது நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இது ஜஸ்ட் இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க, ரொம்ப ஈஸி. இதெல்லாம் 5 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இப்போ மழை வரும்போது நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது அப்போ போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ ஆலு எடுத்துக்கலாம். ஆலு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இது நம்ம இப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ திருப்பி இந்த மிக்சியோட அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் ஸ்லைஸரும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ நான் பிளேன் எடுத்திருக்கேன், பிளேன் பிளேட். உருளைக்கிழங்கை நம்ம கட் பண்ணிடலாம். இல்லைன்னா இல்லை இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் வச்சோன்னா இதுக்கு மேலேயும் இது வச்சுட்டு இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்லைஸாக வந்துடுச்சு. நம்ம கையில் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இதை கட் பண்ணியாச்சு நம்ம இப்போது. ஸோ இவ்வளோ மெலிசாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணிங்கன்னா, அதனால் இல்லை உங்கள்கிட்ட அந்த துருவுறது இது இருக்குன்னா ஓகே, அதுலேயும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த பன்னீர் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே வச்சுட்டு இது இப்படி வச்சுக்கினேன். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு இதை இப்படி பண்ணணும். ஸோ இதை தாங்க. ஸோ நான் பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இது எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு இப்படி பண்ணி ஃபோல்ட் பண்ணி இப்படி இந்த டூத் பிக்கில் இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு 10 நம்ம வச்சுட்டு அப்புறமா ஃப்ரைக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு உருளைக்கிழங்கு நீங்கள் பெருசாக எடுத்துக்கினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி
க்யூப்ஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா உருளைக்கிழங்கு வந்து சின்னதாக இருக்கிறதுனால அந்த ஸ்லைஸுக்கு தகுந்தபடி நான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து போட் ஷேப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இது வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இது அப்படியே வந்து ஆயில் சூடாயிடுச்சு. ஸோ இதில் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து அந்த பொட்டேட்டோ ஸ்லைசஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும். டூத்பிக் இன்னும் சின்னது கூட எடுத்துக்கோங்க, அப்போ உள்ளேயே போயிடும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஸோ வெறும் பன்னீர் நீங்கள் ஃப்ரை பண்ணதோட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்குங்க உங்களுக்கு. இதுக்கு எண்ணெய் நல்லா போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும், டீப் ஃப்ரை ஆகும். ரொம்ப ஈஸி இது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ஆனதுங்க. ஸோ ப்ரோட்டீன் ரிச் அது. ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி இந்த ஸ்டிக்கே இப்படி திருப்பினீங்கன்னா திரும்பிடும். ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடும். பொட்டேட்டோவும் பன்னீர் எல்லாமே கிறிஸ்பி ஆகிடும். ஸோ இது மேலே உங்களுக்கு சாட் மசாலா வேணும்னா நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அவ்வளோதாங்க.
சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பி பன்னீர் ஃப்ரை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.